வணக்கம். சின்ன கதையை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கதை பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா அது எழுப்புற கேள்வி ரொம்பவே சிக்கலானது. அதே மாதிரி ஒரு துளி கூட வித்தியாசம் இல்லாம ரெண்டு பேரும் ஒரு நல்ல காரியம் செய்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு நரகம். ஆமா, இது நியாயமா? இது நியாயமா இல்லையாங்கிறது தான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. நம்ம சட்டம், சமூகம் எல்லாமே ஒருத்தரோட செயலை வச்சுதான் அவங்கள எடை போடுது. ஆனா இந்த கதை அவர் ஏன் செஞ்சாருங்கிற கேள்வியை முன்னாடி வைக்குது. ஒரு செயல் நல்லதா கெட்டதாங்கிறத அந்த செயல் மட்டுமே தீர்மானிக்குதா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் தீர்மானிக்குதா? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். முதல்ல கதை என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு பிச்சைக்காரர் ஒரு தெருவுல வராரு. வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. அந்த வீட்டம்மா தன்னோட சின்ன குழந்தை கையில அரிசியை கொடுத்து அந்த பிச்சைக்காரருக்கு போட சொல்றாங்க. அவரும் வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போறாரு. அங்கேயும் கிட்டத்தட்ட அதேதான் நடக்குது. அந்த வீட்டம்மாவும் தெருவுல விளையாடிட்டு இருந்த தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அது கையால அரிசியை போட சொல்றாங்க. வெளியில இருந்து பாக்குற யாருக்குமே ரெண்டு சம்பவத்துக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. செயல் அளவுல ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் இந்த கதையோட சுவாரஸ்யமே. ஆமா, இத நம்ம தத்துவார்த்தமா பார்த்தா விளைவு நெறி கோட்பாடுன்னு சொல்வாங்க. அதாவது கான்சிக்வென்ஷியலிசம். அதன்படி பார்த்தா ரெண்டு செயல்களுமே நல்லதுதான். ஏன்னா ரெண்டு சம்பவத்திலயும் இறுதி விளைவு என்ன? பசியோட இருந்த ஒருத்தருக்கு அரிசி கிடைச்சது, பிரச்சனை தீர்ந்தது. அப்போ ரெண்டு பேருமே புண்ணியம் செஞ்சவங்க தானே. விளைவு நல்லா இருக்கும்போது நோக்கத்தை ஏன் நாம ஆராயணும்? பல வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பெண்களும் இறந்து நீதி தேவன் முன்னாடி நிக்கும் போது தீர்ப்பு வருது. முதல் பெண்ணுக்கு சொர்க்கம், ரெண்டாவது பெண்ணுக்கு நரகம். ரெண்டாவது பெண் கோபப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் அவள மாதிரி தானே குழந்தை கையால தர்மம் செஞ்சேன், எனக்கு ஏன் நரகம்னு அவ கேக்குறா. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்னு யோசிச்சா அவ கேக்குறது சரிதானே? 100க்கு 100 சரியான கேள்வி. அவளோட பார்வையில இருந்து பார்த்தா அது கரெக்ட். இங்கதான் இந்த கதை அந்த கான்சிக்வென்ஷியலிசம்க்கு எதிரா கடமை நெறி கோட்பாடு, அதாவது டியான்டாலஜிங்கிற ஒரு விஷயத்தை முன்னேறுது. இந்த டியான்டாலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு செயலோட விளைவு என்னவா வேணா இருக்கலாம், ஆனா அந்த செயலை செய்ய தோண்டின நோக்கம் அல்லது கடமை உணர்வு அது பரிசுத்தமா இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்லுது. நீதி தேவனோட தீர்ப்பு இந்த அடிப்படையில தான் வருது. நீதி தேவன் அந்த ரெண்டாவது பெண்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் செஞ்சது ஒண்ணுதான், ஆனா நினைச்சது வேற வேறன்னு சொல்றாரு. ஆமா, எண்ணம் தான் வேற. முதல் பெண் இந்த தர்மத்தோட புண்ணியம் என் குழந்தைக்கு போகட்டும்னு ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்சாங்க. ஆனா ரெண்டாவது பெண் அவ என்ன நினைச்சா, நம்ம கையால போட்டா அரிசி அதிகமா செலவாகும், குழந்தை கையால போட்டா கொஞ்சமா போட்டா போதும்னு ஒரு கஞ்சத்தனமான எண்ணத்துல செஞ்சாங்க. அதனாலதான் இந்த தீர்ப்பு. ஆமா, இப்போ இந்த ரெண்டு நோக்கங்களையும் கொஞ்சம் பிரிச்சு மேலாம். முதல் பெண்ணோட நோக்கத்தை பாருங்க. புண்ணியம் குழந்தைக்கு போகட்டும்னு அவங்க நினைக்கிறது. டேலோட்டமா பார்த்தா ஒரு விதமான ஆன்மீக சுயநலம் மாதிரி தெரியலாம். தனக்கு இல்லாட்டியும் தம் வாரிசுக்கு நல்லது நடக்கணுங்கிற ஆசை. ஆனா அதுக்குள்ள ஒரு தியாகம் இருக்கு. எனக்கு கிடைக்கிற நன்மை கூட என் குழந்தைக்கு போகட்டுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை. அவளோட சிந்தனை விரிவடைங்க. அவங்க அந்த குழந்தைய புண்ணியம் சம்பாதிக்கிற ஒரு கருவியா, ஒரு டூல் ஃபார் புண்ணியம் ஃபார்மிங் மாதிரி பயன்படுத்தலையா? நான் தர்மம் செய்றேன், ஆனா அதோட கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் என் பையன் அக்கௌண்ட்டுக்கு போகட்டும்னு சொல்ற மாதிரி இல்லையா? இது எந்த அளவுக்கு தூய்மையான நோக்கம்? ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தை ஆழமாக்குது. அவளோட நோக்கம் 100% பரிசுத்தமானதான் கேட்டா விவாதம் செய்யலாம். ஆனா அவளோட அடிப்படை எண்ணம் கொடுத்தல் பற்றியது. தன்னிடமிருந்து தன் குழந்தைக்கு நன்மையை பரிமாற்றம் செய்ய நினைக்கிறார். அதுல ஒரு பாசம் இருக்கு, ஒரு அக்கறை இருக்கு. இப்போ ரெண்டாவது பெண்ணோட நோக்கத்துக்கு வருவோம். அவளோட அடிப்படை எண்ணம் இழக்க கூடாது என்பது. தர்மம் செய்யற மாதிரி செஞ்சு தன்னோட இழப்பை குறைச்சிக்க பாக்குறா. அவளோட சிந்தனை சுருங்குது. அவ ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது பற்றாக்குறை மனநிலையிலிருந்து செயல்படுறா. முதல் பெண் abundance mindset, அதாவது வளமான மனநிலையிலிருந்து செயல்படுறா. இந்த சுருங்கும் சிந்தனை, விரிவடையும் சிந்தனைங்கிற கோணம் இதை இன்னும் தெளிவாக்குது. இப்போ பிரச்சனை கஞ்சத்தனம் மட்டும் இல்ல. ஒருத்தர் கொடுக்கும்போது அன்பை மையமா வச்சு யோசிக்கிறாங்க, இன்னொருத்தர் இழப்ப மையமா வச்சு யோசிக்கிறாங்க. செயல் ஒன்னா இருந்தாலும் மனசோட ஸ்டார்டிங் பாயிண்டே வேற. மிகச் சரியா சொன்னீங்க. இது உளவியல்ல நாம சொல்ற ஃபண்டமெண்டல் அட்ரிபியூஷன் எரர், அதாவது அடிப்படை பண்பு திணிப்பு பிழை. இதோட ரொம்ப அழகா பொருந்தது. நாம மத்தவங்களை எடை போடும்போது அவங்களோட செயலை வச்சு அவன் ஒரு கஞ்சன் அப்படின்னு அவங்க குணத்தையே தீர்மானிச்சிடுறோம். ஆனா அதே செயலை நாம செய்யும் போது நம்ம நோக்கத்தை வச்சு நியாயப்படுத்துவோம். நான் கஞ்சன் இல்ல, கொஞ்சம் சிக்கனமா இருக்கேன்னு சொல்லுவோம். நாம அந்த ரெண்டாவது பெண்ணும் அவளோட கஞ்சத்தனத்துக்காக உடனே தீர்ப்பு சொல்லிட்டோம். ஆனா அவளோட சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது. இது நிஜ வாழ்க்கையில நம்ம பாக்குற பல விஷயங்களோட பொருந்தது. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய கம்பெனி சமூக சேவைக்காக கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குது. ஆனா அவங்களோட உண்மையான நோக்கம் வரி விலக்கு வாங்குறதுக்காகவோ இல்ல மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்குறதுக்காகவோ இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண மனிதர் தன்னோட ஒரு நாள் சம்பளத்தை யாருக்கும் தெரியாம ஒருத்தரோட படிப்புக்கு கொடுக்கலாம். கான்சிக்வென்ஷியலிசம் படி பார்த்தா அந்த கம்பெனி செஞ்ச உதவிதான் பெருசு, ஏன்னா அதோட விளைவு பெரியது. ஆனா இந்த கதை சொல்ற டியான்டாலஜி படி பார்த்தா அந்த சாதாரண மனிதர் செஞ்சதுதான் உண்மையான தர்மம். அருமையான உதாரணம். இங்கதான் மாரல் லைசன்சிங் அப்படிங்கிற இன்னொரு உளவியல் கருத்தும் உள்ள வருது.
சில சமயம் நாம ஒரு நல்லது செஞ்சுட்டா அடுத்த ஒரு தப்பான விஷயம் செய்யறதுக்கு நமக்கு நாமே ஒரு லைசென்ஸ் கொடுத்துக்கிறோம். எப்படி? நான் தான் காலையில கோயிலுக்கு போய் 100 ரூபாய் உண்டியல்ல போட்டேனே, இப்போ டிராபிக்ல இந்த ஒரு சிக்னலை மதிக்காம போனா தப்பில்ல மனசுக்குள்ள ஒரு கணக்கு போடுவோம். இந்த ரெண்டாவது பெண்ணோட செயல் கூட ஒரு விதமான மாரல் லைசென்சிங் தான். நான் தர்மம் செஞ்சுட்டேங்கிற பெயரை எடுத்துக்கிட்டு ஆனா அரிசியை மிச்சப்படுத்துற சுயநலத்தையும் கூடவே செஞ்சு முடிக்கிறான். அப்போ ஒரு செயலோட மதிப்ப அதோட நோக்கம் மட்டும்தான் தீர்மானிக்குதா? ஒரு டாக்டர் ரொம்ப கோவமாவோ எரிச்சலாவோ பேஷண்ட் கிட்ட நடந்துக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனா அவர் பண்ற சர்ஜரி வெற்றிகரமா முடியுது, நோயாளி குணமாயிடுறார். இங்க டாக்டரோட நோக்கம் சேவை மனப்பான்மையா இல்லாம ஒரு வெறுப்புல இருக்கலாம். ஆனா விளைவு நல்லது தானே? நோயாளியோட பார்வையில டாக்டர் நல்லவரா கெட்டவரா? இது ஒரு இக்கட்டான கேள்வி. இங்கதான் தத்துவம் நிஜ வாழ்க்கையோட மோதுது. நோயாளியை பொறுத்தவரை விளைவுதான் முக்கியம். அவர் உயிர் பழிச்சிட்டார். ஆனா டாக்டரோட மனசாட்சியை பொறுத்தவரை அவரோட செயல் முழுமையானது இல்ல. அவர் ஒரு வேலையை செஞ்சிருக்காரே தவிர ஒரு சேவையை செய்யல. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, வெளிய உலகத்துல ஒரு செயலுக்கு கிடைக்கிற மதிப்பு வேற, நம்ம ஆன்மாவில நம்ம மனசாட்சியில அந்த செயலுக்கு கிடைக்கிற மதிப்பு வேற. அப்ப சொர்க்கம் நரகங்கிறது அது வெளியில இருக்கிற இடங்கள் என்பதை விட அது நம்ம மனநிலையில ஏற்படுற மாற்றங்களா கூட இருக்கலாம். கொடுக்கறதால வர சந்தோஷம் ஸ்வர்க்கம், இழந்துட்டோமேன்னு நினைச்சு பண்ற தர்மத்தால வர மன உளைச்சல் நரகம். சரி, அப்ப இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தர்மம் புண்ணியம் பத்தினது மட்டும் இல்ல, நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் இது பொருந்தும். நண்பனுக்கு ஒரு உதவி செய்யறோம்னா உண்மையான அக்கறையில செய்யறோமா, இல்ல நாளைக்கு நமக்கு ஒரு உதவி தேவைப்படுங்கிற கணக்குல செய்யறோமா? ஆபீஸ்ல ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்யறோம்னா டீம் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்திலயா, இல்ல மேனேஜர் கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிற நோக்கத்திலயா? இத நம்ம சுய பரிசோதனை செய்ய வைக்குது. நாம என்ன செய்யறோங்கிறத விட அது ஏன் செய்யறோம்னு ஒரு கணம் யோசிக்க வைக்குது. ஏன்னா உண்மையான திருப்தி, உண்மையான வளர்ச்சிங்கிறது அந்த ஏங்கிற கேள்வியோட பதில்ல தான் இருக்கு. பாராட்டுக்காகவோ புகழுக்காகவோ இல்ல ஒரு விதமான குற்ற உணர்ச்சியில இருந்தோ செய்யப்படுற செயல்கள் மேலோட்டமா நல்லதா தெரிஞ்சாலும் அது நமக்குள்ள ஒரு விதமான வெறுமையை தான் உருவாக்கும். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தூய்மையான நோக்கத்தோட செய்யப்படுற ஒரு சின்ன செயல் கூட நமக்குள்ள ஒரு பெரிய நிறைவை கொடுக்கும். இந்த கதை சொல்ற புண்ணியம்ங்கிறது அதுவா தான் இருக்கணும். இந்த கதையில அவங்க மனசுல என்ன நினைச்சாங்கன்னு கண்டுபிடிக்க ஒரு நீதி தேவன் இருந்தார். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி யாரும் இல்ல. நாம எப்படி ஒருத்தரோட உண்மையான நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் நமக்கு உதவி செய்யும் போது அவங்க நல்ல நோக்கத்துல தான் செய்யறாங்களா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது சுயநலம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மத்தவங்களோட நோக்கத்தை ஆராயிறது ரொம்ப சுலபம். ஆனா அது பெரும்பாலும் தவறான முடிவுகளுக்கு தான் வழிவகுக்கும். நம்மளோட ஃபண்டமெண்டல் அட்ரிபியூஷன் பிழைப்படி நாம அவங்கள தப்பா தான் எடை போடுவோம். சரிதான். இந்த கதை நமக்கு கொடுக்கிற உண்மையான சவால் மத்தவங்கள பத்தினது இல்ல, நம்மள பத்தினது. அப்போ நாம மத்தவங்களை ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு நம்மள நாமளே நேர்மையா பார்க்கணுமா? நிச்சயமா. மத்தவங்க ஏன் செய்யறாங்கங்கறத யோசிக்கிறத விட நான் ஏன் இதை செய்யறேன் அப்படின்னு நமக்கு நாமே நேர்மையா பதில் சொல்லிக்கிட்டா போதும். மனசாட்சியோட தீர்ப்புக்கு நாம செவிசாய்த்தா போதும். ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்போ இந்த கதை வெளியில இருக்கிற நீதி தேவனை பத்தி பேசல, நமக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சியின் குரலை பத்தி தான் பேச. சரி, இத பத்தி யோசிக்க நிறைய இருக்கு. உங்களுக்காக ஒரு டெலிகேஸ் கேக். அடுத்த முறை நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யும் போது அது சின்ன உதவியா இருந்தாலும் சரி, பெரிய தர்மமா இருந்தாலும் சரி, ஒரு கணம் கண்ணை மூடி யோசிங்க. இந்த செயலை செய்ய வைக்கிற உண்மையான உந்து சக்தி எது? அது அன்பா, கடமையா, கணக்கா, இல்ல கருணையா? அந்த பதில் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு வேற எந்த நீதி தேவனும் தேவைப்படாது.